வருகின்ற கூட்டங்கள் வேறு, பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு, முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு. மக்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலையில் வேறு. இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்ற முறையிலே தான் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம், அதிலே கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர். அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆகையெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கியம் மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி அடைய முடியும். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன், இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? 10 நாள் காலக்கெடு முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் நீங்க பேச்சுவார்த்தை 1 மாதம் வேணா நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறதா. 6 பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை, பேச முன்வரவில்லை. எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார்கள். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்கள் பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவு பொறுத்தவரையிலும் அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை, கோடான கோடி தொண்டருடைய மனநிலை, பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். பாரத பிரதமரை சந்தித்து இருக்கிறார், என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நம்முடைய அமைச்சரிலிருந்து பாரத பிரதமரை சந்தித்து பேசியும் இருக்கிறார், உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசியும் இருக்கிறார். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீங்கன்னு கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். முதலிலே நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக, புரட்சித்தலை அம்மா குறிப்பிட்டார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே, அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 2 சொன்னேன். விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மனநிலையில் இருக்கின்றவர்களை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தவிர, நான் இப்போ ஒன்று கடைசியில் சொன்னேன், கேட்டீங்களா இல்லையா? இது விரைந்து செயல்படவில்லை என்றால் ஒரு சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அது சஸ்பென்ஸ். அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் ஆளுக்கு கேட்குது. இருங்கப்பா, நான் ஒன்று சொன்ன கேளுங்க. ஆளுநரிடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. என்ன, அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்றுன்னு சொன்னார். எப்படிங்க? இவங்க அப்படியெல்லாம் சொல்லல, கவர்னர் கொடுத்தாங்களா?